நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இயேசு ஆண்டவருடைய திருப்பெயரை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் சிறப்பான நாள் இந்த நாள். இயேசுவின் திருப்பெயர் நமக்கு அருளப்பட்ட ஒரு பெயராக இருக்கிறது. அவருடைய நாமம் இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை என்கிற உண்மையை விண்ணகமே நமக்கு உணர்த்திய கிருபையின் நாளை நாம் இன்று சிறப்பிக்கிறோம். ஆகவே ஆண்டவரை நினைந்து மகிழ்ந்து பாடுவோம். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். இன்று திருப்பாடல் 98 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்கிற அற்புதமான வரிகளை கடவுள் இன்று நமக்கு அளித்திருக்கிறார். மானுட இனம் அத்துணையும் இதை கண்டுகொண்டிருக்கிறது. நான் ஆண்டவருடைய விடுதலையை கண்டிருக்கிறேனா என்கிற சிந்தனையை இந்த இறைவார்த்தை நமக்குள் எழுப்பி கொண்டிருக்கிறது. நாமும் கடவுள் அருளுகிற விடுதலையை கண்டுகொள்ள இறைவனுக்குள் பயணிக்க ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை என்கிற வார்த்தைகளை திருத்தூதர் யோவான் அவருடைய திருமுகத்தில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுளோடு இணைந்திருக்க பாக்கியத்தை தான் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடவுளுடைய திருப்பாதம் அமர்ந்து அவரை பார்த்து அவரை புரிந்து கொள்ளுகிற, அவரை ரசிக்கிற, அவருக்குள் நாம் ஜெபித்து பயணிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இதுதான் கடவுளோடு இணைந்திருக்கிற ஒரு மனநிலை. இதோடு நின்று விடாது இன்னும் கடவுளோடு இணைந்திருக்கிற அடையாளங்கள் எது என்பதை அறிந்து செயல்பட ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர்.
உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் என்ற வார்த்தைகளை எல்லாம் வாசிக்கிற போது நாம் கடவுளுடைய மீட்பு திட்டத்தை கண்டுகொள்ள, விடுதலையை கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ விதங்களில் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய வெளிப்பாட்டை நீங்கள் உணர்ந்து மகிழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய திட்டங்களை அறிந்து கொள்ள அருள் வேண்டி மன்றாடுவோம். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரிரக்கத்திலே எங்களை நிலைத்திருக்க செய்திருக்கிறீர். நாங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துகிற இனமாக, ஆண்டவரே எங்கள் குரல் வழியாக உம்மை மகிமைப்படுத்துகிற இனமாக மாறியிருக்கிறோம் என்பதை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவோம். ஆண்டவரே அரசராயிருக்கிறபடியாக அவர் திருமுன் நாம் எப்பொழுதும் நன்றியுடன் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து போற்றுகிற இனமாகவே நாம் எந்நாளும் எழுந்து நிற்போம். உம்முடைய இரக்கத்திலே எங்களை நீரே பாதுகாத்து உமக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் எந்நாளும் சிறந்து விளங்க எங்களுக்கு ஞானத்தை தந்து வழிநடத்தும். ஆமென். நாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.